வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன், இதுக்கு படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய மெமரைசிங் எபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது இல்லாமல் ஓவரால் ஸ்டடிங் எபிலிட்டியை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல மெமரைசிங் எபிலிட்டி, ஸ்டடிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது அவங்க படித்ததை எப்படி பெட்டராக அவங்களுடைய ஞாபகத்தில் வைக்கலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சா பெட்டராக இருக்கும், அதே போல் நம்ம ஓவராலாக படிக்கக்கூடிய அந்த எஃபிஷியன்சி திறனை நம்ம எப்படி அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக இதை பற்றி ஆல்ரெடி நிறைய அட்வைஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில், மெயினாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பேர் இது சம்மந்தமாக டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, சக்ஸஸ் ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க, ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களை நிறைய பேர் இதை ஏற்கனவே நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிரச்சனைனா இதெல்லாம் கேட்டப்புறமும் நிறைய பேரால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட்டு டிப்ஸோ ஷார்ட்கட்டோ சக்ஸஸ் ஃபார்முலா மட்டும் லேர்ன் பண்ணால் போதாது. எக்ஸாமுக்கு தேவையான ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெய்லி டே டு டே ப்ராக்டிஸாக நீங்கள் ப்ரொசீஜரலாக இதை ஃபாலோ பண்ணணும். இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா, சக்ஸஸ் ஃபார்முலா ஆகட்டும், டிப்ஸ் ஆகட்டும், இதை ப்ராப்பராக உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அடிக்கடி என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, இதே மாதிரி தான் கேட்பாங்க. நான் இன்னும் பெட்டராக ஞாபகம் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், ஸ்டடிங் கெப்பாசிட்டி டெவலப் பண்ணால் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், சக்ஸஸ் ஃபார்முலா இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நான் எப்போயுமே இதுதான் சொல்வேன், எக்ஸாமுக்கு டிப்ஸ்னு ஒன்று கிடையாது, ஷார்ட்கட்னு ஒன்று கிடையாது, மேஜிக் ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும், அதை கரெக்டாக பண்ணணும். அதை நீங்கள் ஒரு 3-4 மாதம் பண்ணிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 60% நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆன மாதிரியே தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது பேர் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. என்ன இவர்கிட்ட அதை கேட்க வந்தோம், ஏதோ மேஜிக் மாதிரி சொல்ல மாட்டாரு, புக் எடுத்து படிக்க சொல்கிறாரு, எழுதி பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும். நம்ம எல்லாருக்குமே மெமரைசிங் எபிலிட்டி இருக்குது, மெமரி பவர் இருக்குது. ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆனால் அந்த ஐஏஎஸ் எக்ஸாமும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் சரி, இதை பாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராடனரி மெமரி பவர்லாம் நமக்கு தேவையில்லை. இருக்கிற மெமரி பவரை யூஸ் பண்ணாலே போதும். ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில ப்ரொசீஜர், சில டெக்னிக்ஸ் இருக்குது. சில அடிப்படையான சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை பண்ணாலே இந்த எக்ஸாமை நம்ம ஈஸியாக நம்ம சக்சீட் ஆகும். ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும். இப்போ சமீப காலமாகவே யூபிஎஸ்சி எக்ஸாமும் சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் சரி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு போயிடுச்சு. ஒரு காலத்தில் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே பிளைண்டாக மனப்பாடம் பண்ணுவோம், அதை அப்படியே அப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸாக எழுதுவோம், நமக்கு மார்க் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துட்டாங்க. அது இல்லாமல் குரூப் 2 எக்ஸாம், இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, குரூப் 4க்கும் இப்போது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துச்சு. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மனப்பாடம் மட்டும் போதாது, அறிவை வளர்க்கணும், நம்மளுடைய சிந்தனையை வளர்க்கணும், அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை வளர்க்கணும். அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் நல்ல சிவில் சர்வன்ஸாக வர முடியும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிளைண்டாக எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. முதல்ல நாலேஜை வளர்த்துக்கணும். எந்த சப்ஜெக்ட் படித்தாலும், எந்த சப் டாபிக் இஷ்யூவை படித்தாலும் அதுக்கு சம்மந்தமான கான்செப்ட், உட்கருத்தை புரிஞ்சு படிக்கணும். சரி, அப்போ மனப்பாடமே வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனப்பாடம் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். முக்கியமான ஸ்கீம்ஸை பண்ணணும், ஆர்கனைசேஷனை மனப்பாடம் பண்ணணும், பர்சனாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு அடிக்ஷன் ஆகிடும், நம்மளை அறியாமல் ஒரு வியாதி மாதிரி ஆகிடும். நிறைய பேர் இதுதான் செய்கிறாங்க, உங்களை அறியாமல் உள்ளே இழுத்துரும். இதுதான் நம்ம பாஸ் ஆகிறதுக்கான முறைன்னு நீங்கள் நினச்சிருங்க. ஆனால் இது உண்மையான முறை கிடையாது. நாலேஜை வளர்க்கணும். நாலேஜை நீங்கள் வளர்க்கும் போது ஆன் டாப் ஆஃப் த நாலேஜ், அந்த நாலேஜுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தமான அந்த மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயங்கள், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடும். இது எப்படி நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உள்ள மனப்பாடம் பண்ண முடியாது ஆர்டிக்கலை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு உணரணும். அது இண்டிவிஜுவலுக்கா இல்லை சொசைட்டிக்கா, ரைட்ஸ் எந்த மாதிரியான ரைட்ஸ், என்ஃபோர்ஸபிளா, இதை நீங்கள் படிச்சுட்டாலே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேள்வியில் வருதுன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லை டிபிஎஸ்பியா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்சம் என்ன, சாராம்சம் என்ன, ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ராங் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணி ரைட் ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். அதே போல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளே கிளாஸிஃபிகேஷன் இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த ரைட் எது கீழே வருது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இதே போல் எக்கனாமி சொல்லலாம். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், 5 இயர் பிளான் எடுக்கிறீங்கன்னா நிறைய பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் என்ன, எந்த வருஷம், அதோட டார்கெட் க்ரோத் ரேட் என்ன, அச்சீவ்டு ரேட் என்ன, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க.
ஒரு 10 நாளில் மறந்துடும், மறுபடியும் படிப்பாங்க, 10 வாட்டி 20 வாட்டி படிப்பாங்க, மறந்துக்கிட்டே இருக்கு. இப்படி படிக்கக்கூடாது. நான் சொன்னது போல் நாலேஜை ஃபவுண்டேஷனாக வச்சு மேலே நீங்கள் மனப்பாடத்தை பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆகிடும். அதே போல் ஒரு ப்ராப்பரான லாஜிக்கல் சீக்வன்ஸில் படிக்கணும். 5 இயர் பிளான் பற்றி படிச்சிங்கன்னா 5 இயர் பிளானுங்கிறது என்ன, அது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதனோட ரேஷனல் என்னங்கிறது படிக்கணும். அதே போல் 5 இயர் பிளான்ஸ் எப்படி இவால்வ் ஆச்சுங்கிறத படிக்கணும். ஃபர்ஸ்ட் பிளானோட ரேஷனல் என்ன, மிஷன் என்ன, விஷன் என்ன, அதுக்கப்புறம் அந்த 5 இயர் பிளான்ஸோட விஷன் என்ன, மிஷன் என்னன்றதுக்கு நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா எந்த 5 இயர் பிளானை பற்றி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மனப்பாடம் பண்ணணும். அதில் தான் ஒரு சில ஷார்ட் கட்ஸை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ இந்த விஷயங்களெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த மெத்தட்ஸ்னு சொல்கிறத விட இதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். டே டு டே பேசிஸில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். முதல்ல எக்ஸாமினேஷனோட சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. ஸ்மார்ட் ஃபோன்லலாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரும். அந்த சிலபஸை முதல்ல பாருங்கள். ஒரு 2-3 நாள் இதுக்கே நீங்கள் வந்து ஒதுக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம்குள்ளே இறங்குறீங்கன்னா 2-3 நாள் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுமையாக உட்காந்து சிலபஸை பாருங்கள். உடனே சிலபஸை பார்த்து சாதிச்சுன்னு நினைக்கக்கூடாது. உடனே கூகுளில் பார்க்கணும், அது என்னன்றது பார்க்கணும், வேணாம். சிலபஸ் எடுத்து பாருங்கள். ப்ரிலிம் சிலபஸ், மெயின் சிலபஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி ரெண்டையும் பாருங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, அது உள்ள என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதை முதல்ல நீங்கள் பண்ணுங்கள். சிலபஸ்ங்கிறது எப்பயுமே இருக்கணும். அதே போல் உடைய படிப்பை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எதை படித்தாலும் சிலபஸ்க்கு தேவையானது தான் படிக்கணும். சிலபஸை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது. நிறைய பேர் செய்கிற தப்பு இது. சிலபஸ் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை படித்து தேவையில்லாத விஷயத்தை படிப்பாங்க, பிரோஜனம் இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சிலபஸை எடுத்து வைக்கணும். எதை படித்தாலும் சிலபஸோட வச்சு மேட்ச் பண்ணணும். சிலபஸ்க்கானதை படிக்கிறோமா இல்லையான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஊர்ஜிதம் பண்ணணும். அதே போல் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டாட்டிக் சிலபஸ் இருக்கும். கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், பாலிட்டி, என்வாரன்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் சமச்சீர் புக்கில் படிப்பீங்க, அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் படிப்பீங்க. இதை படிக்கும் போதே சைமல்டேனியஸாக கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மேகசின் படிக்கிறது, இதை ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணணும். நீங்கள் ஸ்டாட்டிக் சிலபஸில் படிக்கிற விஷயத்தை கரண்ட் அஃபேர்ஸோட கோரிலேட் பண்ணி படிக்கணும். அப்போ தான் அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்க முடியும். எதையும் பிளைண்டாக மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. உதாரணத்துக்கு பாலிட்டி எடுத்துங்க. பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறீங்கன்னா அதை ஸ்டாட்டிக் சிலபஸில் வரக்கூடிய சிட்டிசன்ஷிப் லெசனோடு நீங்கள் கோரிலேட் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும். அதே போல் இப்போ பாலிட்டிக்ஸை பற்றி ஒரு நியூஸ் வருது, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டார் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் சிலபஸில் இருக்கக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் இதோடு அதை சம்மந்தப்படுத்தி படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா நாலேஜ் வளரும். அது சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸும் உங்களோட மைண்டில் போயிடும். அப்போ அந்த கார்லேஷன் இருக்கணும். நடுவில் சிலபஸுங்கிறது ஒரு லிஞ்ச் பின், ஒரு ஃபல்க்ரம். அதை சுற்றி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், ஸ்டாட்டிக் சிலபஸும் படிக்கணும், ஒட்டு மொத்தமாக இன்டெகிரேட்டடாக படிக்கணும். இதை படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ கரெக்டாக போய் மனசில் அது வந்து அப்லோட் ஆகும். எப்போ கேட்டாலும் நீங்கள் அதை பற்றி ஈஸியாக சொல்லுவீங்க, ஈஸியாக எழுதுவீங்க. அப்போ இதை முதல்ல ஞாபகம் வைங்க. ரெண்டாவது விஷயம், எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, ஒரு சயின்ஸ் இருக்குது இதுக்கு பின்னாடி. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒத்து கவனிக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டாக படித்தா தான் நம்ம பிரெயின் அந்த விஷயத்தை ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். ஆர்கனைஸ்ட் அப்படின்றது ப்ராப்பராக படிக்கணும், ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸில் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். அப்படி படித்தா தான் உங்கள் மைண்ட் அதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ரேண்டமாக படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க, கண்டபடி படிக்கிறீங்க அப்படின்னா மைண்டு ரெக்கார்ட் பண்ணோம், மறுபடியும் அதை ஸ்டோர் பண்ணாது, மறுபடியும் வெளியே விட்டுரும். இதுதான் பேசிக் சயின்ஸ். இதை எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் இதான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சிலபஸை யூஸ் பண்ண மாட்டாங்க, கார்லேட் பண்ணி படிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு புக் எடுக்கிறாங்கன்னா அதை கண்ணாமுன்னான்னு படிப்பாங்க, முன்னாடி பின்பக்கம் கண்ணாமுன்னான்னு படிப்பாங்க, மனப்பாடம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா பிரெயின் எதையுமே ஸ்டோர் பண்ணாது ப்ராப்பராக. இப்போ நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் அப்படி தானே படிச்சிருப்பீங்க. இதே ஒருவேளை நீங்கள் சேரும்போது எடுத்தோன்னே 5th ஸ்டாண்டர்டில் உங்களை சேர்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? 5th அப்புறம் 4th, 4th அப்புறம் 2nd, 2nd அப்புறம் 8th, 8th அப்புறம் 1st, இப்படி படிச்சிங்கன்னா என்ன இருக்கும்? நம்ம படித்தது எதுவுமே நமக்கு புரியாது. அப்போ படிக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இருக்குது. எதை படித்தாலும் ஃபவுண்டேஷன்லேருந்து வரணும், பேசிக்லேருந்து வரணும். பேசிக்லேருந்து வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி அட்வான்ஸ்டாக நீங்கள் காம்ப்ளெக்ஸான இதுக்கு போகணும், அட்வான்ஸ்டான விஷயத்துக்கு போகணும். இப்படி படித்தாதான் உங்களால் ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிக்க முடியும், மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியும். ரேண்டமாக படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா மைண்டில் நிற்காது. அதே போல் எடுத்த உடனே மனப்பாடம் பண்ணக்கூடாது.
அதோடைய அண்டர்லைங் நாலேஜ் என்னங்கிறத பார்க்கணும். நாலேஜை உள்ளே உட்கொண்டுட்டு அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்டமான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை நீங்கள் படிக்கணும். இப்படி படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்பர் எல்லாமே மனப்பாடம் ஆகிடும். அப்போ முதல் விஷயம் நீங்கள் ஞாபகம் வைக்கணும், ஆர்கனைஸ்டாக படிக்கணும். ஆர்கனைஸ்டாக படிக்கலைன்னா எவ்வளோ வாட்டி படித்தாலும் மைண்டில் நிற்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், படிக்கும் போது எழுதி படிங்க. இதை நான் எப்பயுமே சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எழுதி படிக்கிறது இங்கே நேரம் அதிகமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லப்போனால் எழுதி படித்தாதான் நேரம் கம்மி. இதே நீங்கள் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வாட்டி படிப்பீங்க மறக்கும், நீங்கள் இன்னொரு வாட்டி படிப்பீங்க, 10 வாட்டி படிப்பீங்க, 10 வாட்டியே மறக்கும். ஆனால் நீங்கள் எழுதி படிச்சிங்கன்னா புரிஞ்சு படிப்பீங்க, ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கும். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு புக் எடுக்கணும், ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க, கான்செப்ட் படிக்கணும், புரிஞ்சு படிங்க. ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கும் போதே நல்லா புரிஞ்சு படிச்சிடணும். முதல் வாட்டி படிக்கும்போதே கான்செப்ட் உள்ளே போயிடணும். அந்த கான்செப்ட் பெட்டராக உள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும். ஒரு சில விஷயத்தை ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு எழுதலாம், டயக்ராமாக வரையலாம். இந்த மாதிரி எழுதி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மனசில் பெட்டராக பதியும். இதை எல்லாருமே செய்யுங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே எழுதக்கூடாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக ஷார்ட்டாக கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும், எழுதி பார்த்தே ஆகணும். அடுத்த விஷயம் நீங்கள் என்ன செய்யணும்னா ரெகுலராக ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணுறது நிறைய பேர் பேர்டன் நினைப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது போல முதல் தடவை நீங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கட்டு புரிஞ்சு கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல் வாட்டி படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா அடுத்த வாட்டி அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு 20 நிமிஷம் மேலே ஆகாது. நீங்கள் 2வது வாட்டி அதே ரிவைஸ் பண்ணும்போது 10 நிமிஷம் தான் ஆகும். 3வது வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ரிவிஷனுங்கிறது ஃபஸ்ட்டுங்கிறது மஸ்ட்டு. முதல்ல புரிஞ்சு படிக்கணும், அதுக்கப்புறம் ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ கடைசியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஷார்ட் கட்ஸை சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்களை நான் சொன்னது போல் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு பல விஷயங்களை நம்ம மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போது நான் சொன்னது போல் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு சில விஷயத்த மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ், ஸ்கீம்ஸ், அதே போல் ஒரு சில இயர்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணக்கூடாது. தவிர்க்க முடியாத ஒரு சில விஷயங்களை ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணலாம். நான் இதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். இந்தியாவில் நிறைய பில்கிரிமேஜ் சைட்ஸ் இருக்குது. அதாவது பில்கிரிமேஜ் சைட்ஸுங்கிறது அந்த புனித அந்த இடங்கள்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சார்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்தம் இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல இந்தியாவில் இருக்குது. பூரி, துவார்கா, பத்ரிநாத், ராமேஸ்வரம், இந்த 4 இடத்துல இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது சிம்பிளாக எப்படி நீங்கள் ஞாபகம் வைக்கலாம்னா பிடிபிஆர்னு ஞாபகம் வைக்கலாம். பிடி அப்படிங்கிறது பேட், பிஏடி பேட் ஞாபகம் வச்சுங்க. பிஆர் அப்படிங்கிறத பியூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பேடுனா கெட்டது, பியூர் அப்படின்றது சுத்தமானது. ஓகேங்களா? அப்போ இந்த புனித இடத்துக்கு போனால் கெட்டவங்களாக போகிறவங்க பியூராக நல்லவங்களாக வருவாங்க. இப்படி ஞாபகம் வைங்க. பிடிபிஆர் பேட் பியூர். இப்போ சார்தம்னு வந்தாலே பேட் பியூர்னு ஞாபகம் வச்சுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். பத்ரிநாத், துவார்கா, பூரி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், யூரோப்பியன் யுரேஷியன் கஸ்டம்ஸ் யூனியன், யுரேஷியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உள்ள மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் கேள்விகளாக வரும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு இல்லாமல் வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அந்த கண்ட்ரீஸ்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் இனிஷியல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து அப்ரிவேட் பண்ணிடணும். உதாரணத்துக்கு இந்த யூரோப்பியன் கஸ்டம்ஸ் யூனியன் இதில் வரக்கூடிய மெம்பர்ஸுடைய அந்த கண்ட்ரிஸுடைய ஃபஸ்ட் லெட்டர் இனிஷியல் எடுத்துட்டிங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகேகேஏஆர் அப்படின்னு சொல்லலாம். பிகேகேஆர்னா பெலாரஸ், கிர்கிஸ்தான், ஆர்மேனியா, ரஷ்யா, இந்த மாதிரி அந்த நாடுகள் உள்ளே வரும். அப்போ இந்த மாதிரி ஷார்ட்கட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். பிகேகேஏஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். யுரேஷியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இதுக்கான அப்ரிவேஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிகேகேஆர்டி. இந்த இடத்துல ஆர்மேனியாவுக்கு பதிலாக தஜிகிஸ்தான் அப்படின்ற நாடு இது உள்ள வருது. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிட்டியில் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இதில் பிரியாம்பிளில் முக்கியமான 3 வார்த்தைகள் ஆட் பண்ணாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இதை ஷார்ட்டாக எஸ்எஸ்ஐ அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். அதே போல் எக்கனாமிலே இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. 5 இயர் பிளான். 4th 5 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி, அந்த நிலைத்தன்மை. இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா ஒரு நாற்காலி மாதிரி ஞாபகம் வைக்கலாம். 4th 5 இயர் பிளான்னா 4 இல்லையா, 4th நாற்காலிக்கு 4 கால் இருக்கும். 4 கால் இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், நிலைத்தன்மையோடு இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டினாலே மெயினாக
நீங்கள் வந்து 4th 5 இயர் பிளான். அப்போ 4th 5 இயர் பிளானால எங்கே போகணும்னா நாற்காலி, ஸ்டெபிலிட்டி, செல்ஃப் ரிலையன்ஸ், உங்களை நம்பி நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஷார்ட் கட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில அன்அவாய்டபிள் திங்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட் கட்டை நான் சொன்னது போல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.